ஆஹா கல்யாணம் சீரியலில் வந்து சூர்யா, மகா இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் தான் போய்க்கிட்டு இருக்கு. நம்ம சூர்யா, மகா சமைச்சத நான் சாப்பிட மாட்டேன். நான் சமைச்ச என்னோட பிரெட் ஆம்ப்லேட்டையே நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாங்க. ஆனால் அது கருகி போய் இருக்குது இல்லையா? ஸோ சாப்பிடவும் முடியல. ஸோ அதுக்கப்புறம் மகா நான் எனக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சூர்யா கேட்காம பிச்சை கேட்டு வந்தவங்க கிட்ட அது எல்லாத்தையுமே போட்டுடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம சூர்யா சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தியா அந்த பொண்ணு எவ்வளோ சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கு, இதெல்லாம் எங்கே உனக்கு தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு மகாவை பார்த்து. ஆனால் அதை பண்ணினதே மகா தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், சூர்யாவுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசி தாங்காமல் நம்ம சூர்யா கரெக்டாக போய் ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுறாரு. ஸோ இதுதானே இந்த சித்ரா தேவியோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அது இப்போ நடந்துடுச்சு. நம்ம மகாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா கேட்குறதா இல்லை. ஸோ நைட்டு தூங்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் வந்துடுது நம்ம சூர்யாவுக்கு. ஸோ தலகாணியை எப்படியோ மகா மேலே தள்ளி விட்டுட்டு மகாவை எழுப்புறாங்க. ஸோ ஏற்கனவே பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசிங்கை வந்து எம்டி ஆக்கி வச்சுட்டாங்கல்ல சித்ரா தேவி. ஸோ இப்போ வீசிங்கும் பண்ண முடியல. ஸோ மகா வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. டிரைவரும் இல்லையா? ஸோ காரும் எடுத்துகிட்டு போக முடியாது. டூ வீலர்லேயே நம்ம மகா சூர்யாவை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க இன்னி எபிசோடில். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே போய் எப்படியும் சூர்யாவை காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.